வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் காலகட்டத்துக்கும் ரொம்ப ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறை எண்ணமும் எதிர்மறை எண்ணம் தான். நம்ம எது நினச்சி சிந்தனை பண்ணுறோமோ அதுவாக தான் நம்மளுக்கு நடக்கும். அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் கடவுளும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ இவங்க கேட்பாங்க சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்தை நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். நாமளும் சொல்லியிருப்போம். நான் எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் எனக்கு கெட்ட எண்ணம் தான் வருது. அது பேட் வைப்ரேஷன் தான் இருக்குது. எனக்கு நான் என்ன தான் பண்ணாலும் எனக்கு எதுவும் நல்லதே நடக்க மாட்டேங்குது சொல்லிட்டு நம்ம எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு என்னங்க நம்ம மேலே சண்டையா இல்லை கோவமா, இல்லை அண்ணன் தம்பி சண்டையா, அங்காளி பங்காளி சண்டையா சொல்லுங்கள், நீங்களே பார்க்கலாம். கடவுள் இவன் நல்லா இருக்காளே, அவன் தான் இவளுக்கு கெட்டது செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்க போகிறாங்களா? இல்லை, நம்மளுக்கு எப்போவுமே நல்லதை மட்டும்தான் செய்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சமும் கடவுளும் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இந்த மனுஷங்க இல்லை, கடவுள். அதனால தான் நம்மளுக்கு அவங்க எப்போவுமே தீங்கு நினைக்க மாட்டாங்க, நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க. நம்ம எது செய்கிறோமோ அதே தான் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும். நல்லது செஞ்சால் நல்லது தான் வரும், கெட்டது செஞ்சால் கெட்டதான் வரும். இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு தாவலை ஒரு நெல்லை விதைக்கிறோம். அது அறுவடை பண்ணும்போது எழுது தான் வரும், நெல் தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பாவக்காய் செடி விதைச்சா அந்த பாவக்காய் செடி தான் வரும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டன் வரும். அதனால் நம்ம எப்போவுமே நல்ல சிந்தனையோடு மட்டும் இருந்தால் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அபசகுணமாக எதுவுமே நினைக்க தேவையில்லை. கேட்டால் நம்மளுக்கு அது நடந்துருமோ இது நடந்துருமோ நம்ம அதிகம் யோசிக்க நம்ம மனசு அதை போய் விழ நம்ம அதிகமாக யோசிச்சா அது நம்ம மனசில் அதுதான் இருக்கும். அதே நம்மளுக்கு நடந்துடும். அதுக்கு பதில் அது நடந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுக்கு நம்ம நல்லதாக நினைக்கலாம். நம்ம வீடு வாங்குவோம், நம்ம கார் வாங்குவோம், நம்ம இடம் வாங்குவோம், நாம் சம்பாரித்து எப்படி வாங்குவோம், நம்ம காரில் போகணும், நம்ம மட்டும் தனியாக போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கும், நம்ம காசில் நாம் சம்பாரித்து நம்ம வீட்டில் நம்ம கார் எடுத்துகிட்டு போய் விடணும், நம்ம உழைப்பில் நம்ம வாங்கணும் சொல்லி நினைக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எல்லாம் வாங்கலாம், நம்மளோட உழைப்பெலாம் வாங்கலாம், எல்லாமே நடக்கும், எல்லாம் நல்லா தான் நடக்கும். நம்ம கூட கடவுள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். எல்லாமே நல்லதை மட்டும்தான் நினைக்கும். நானும் அதிகமாக எல்லாரோட அதிகமாக நான் ஜாஸ்தி யோசனை பண்ணுவேன். இப்போ அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகிறதா உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த விஷயம் இப்போ நான் ஒரு விஷயம் நான் எதனா யோசிச்சிருந்தேன்னா அது அப்படி நடந்துருமோ, சும்மா ஒரு விஷயம் யாரும் பேசினா தப்பாக நினச்சிட்டு போகணும், நம்ம என்ன நினைப்பாங்க, மூணாவது என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏன் தேவைப்படணும்? நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம அதை பார்த்துட்டு போகணும். எப்போவுமே கெட்டதை மட்டும் நினைக்காதீங்க. நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை தான் நம்மளுக்கு சேரும். நம்ம என்ன பண்ணணும் அதுதான் நம்மளுக்கு. நம்ம நல்லதே சிந்திப்போம், நல்லதாகவே நடக்கும். இந்த பிரபஞ்சம் காத்துட்டு இருக்கும். நம்ம என்ன நினச்சாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளை சுற்றிட்டு இருக்கணும். நீ எதை தேடிக்கொண்டே இருக்கிறாயோ அதை உன்னை தேடும் சொல்லிட்டு நம்ம பிரவீன் சுல்தானா மேம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது உண்மைதாங்க. நம்ம எதை நம்ம நினச்சி நம்ம தேடிட்டுருக்கோம் அந்த விஷயம் நம்ம தேடும். அதனால தான் அது நம்மக்கிட்ட வரப்போகுது. ஏன்னா வரப்போகுது நம்மளுக்கானது நம்மளை சேரும். அதனால் நம்ம நல்லதே நினச்சி நல்லதே இது பண்ணால் நம்ம பேட் வைப்ரேஷன்லாம் நம்மளுக்கு இருக்காது, குட் வைப்ரேஷனாக இருக்கும். அப்புறம் இதை சொல்ல மாட்டோம், கடவுள் ஏன் நம்மளுக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம நல்லதை நினச்சா நல்ல சிந்தனை தான் நம்மக்கிட்ட வரும். அப்போ தெரியும் கடவுள் நம்ம கூட தான் இருக்காங்க, நம்மளுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம கெட்டதை நினச்சி கெட்டதை நம்மக்கிட்ட வரும்போது மட்டும்தான் நம்ம எது பண்ணாலும் கடவுளுக்கு மட்டும் நம்மளை பார்க்கவே மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு கண்ணே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கடவுள் நம்மளுக்கு எப்போவுமே கெட்டதை நினைக்க மாட்டாங்கங்க. பிரபஞ்சமாக நம்மளுக்கு கெட்டதை நினைக்காது. நம்ம எதை நம்ம செய்கிறோமோ அது நம்மளுக்கே சேரும். அதனால தான் நம்ம கடவுளும் பிரபஞ்சத்துக்கும் நம்ம நன்றி சொல்லிடுற தினமும் நல்லதே நினச்சி நல்லதே நடக்கும். எப்போவுமே நம்ம எண்ணமும் சிந்தனையும் எப்போவுமே நல்லா இருந்தால் நம்ம நல்லாயிருப்போம். நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் வீடியோ ஷார்ட்ஸ் வரும், அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பை பைங்க.